விலகி போகும் தம்பிகள், அண்ணாமலைக்கு கொக்கி போடும் சீமான். என்னதான் சொல்ல வரீங்க அண்ணன்? தமிழக அரசியலில் சீமானின் பங்கு மிக முக்கியமான ஒன்றுதான். இன்று வரை கூட்டணி இல்லாமல் தனியாக அரசியல் களத்தில் நின்று தனது பெரும்பான்மையை நிரூபிக்க தமிழக அரசியலில் போராடி வருகிறார் என்று கூட சொல்லலாம். ஆனால் சமீப காலமாக அக்கட்சியில் இருந்து பலர் வெளியேறுவதால் சீமான் கடும் அப்செட்டில் இருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் கூறி வருகிறார்கள். கட்சிக்குள் நடக்கும் உள் விவகாரங்கள் மற்றும் நெருக்கடிகளால் கட்சியை விட்டு வெளியேறியவர்கள் சொல்லி வந்தாலும் நாம் தமிழர் கட்சிக்கு தமிழகத்தில் தற்போது பெரிய அளவில் வரவேற்பில்லாமல் போனதால் சமீபத்தில் நடந்த மாவீரர் நாள் மாநாட்டுக்கு கூட கூட்டம் எதிர்பார்த்த அளவுக்கு வரவில்லை என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். சமீபத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசும்போது அண்ணாமலை லண்டன் சென்று படித்ததை சுட்டிக்காட்டி இங்கிருக்கும் தலைவர்களுடன் ஒப்பிட்டார். அதேபோல் இன்னொரு பேட்டியில் டங்ஸ்டன் விவகாரத்தில் அண்ணாமலை தெரிவித்த கருத்தை குறிப்பிட்டு தன் கருத்தை வெளிப்படுத்தினார். இது சீமான் கட்சிக்குள் சில பேருக்கு சில கன்ஃபியூஷன்ஸை உண்டு பண்ணியதாக சொல்கிறார்கள். சீமான் இன்று நேற்றல்ல, அவர் நேரத்திற்கு தகுந்தா போல் அவ்வப்போது பேசி சில நேரங்களில் சர்ச்சைகளில் சிக்கியதும் நாம் பார்த்து வரும் ஒன்றுதான். இப்போது அவர் அண்ணாமலைக்கு ஆதரவாக சில கருத்துக்களை தெரிவிப்பதுதான் இன்றைய சூழ்நிலையில் பலரையும் குழப்பும் விதத்தில் அமைந்துள்ளது. தன்னுடைய கொள்கையில் பாஜகவையும் கடுமையாக எதிர்த்து வந்தவர் இன்றைய அரசியல் சூழலில் இப்படி நடந்து கொள்வது 2026 குறிவைத்து காய் நகர்த்துகிறாரா என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது. ஏற்கனவே அன்று புத்தக வெளியீட்டு விழாவில் ஆதவர்ஜுனா திமுகவுக்கு எதிராக வைத்த கருத்துக்களால் 6 மாத காலம் விசிகாவில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டது பெரிய வெடியாக வெடிக்க சீமானின் இத்தகைய நிலைப்பாடு எந்த அர்த்தத்தில் அமையும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.